பேதுரு சிறையில் இருந்தார். ஆமென். சபையார் அவருக்காக ஊக்கமாய் ஜெபித்தார்கள். நான் இப்படி சொல்கிறேங்க, நீங்கள் நிறைய பேர் அந்த பேதுருவின் சிறைக்கு மூன்று கதவுகள், 3 கேட் இருந்துச்சு, வாசல்கள் இருந்துச்சு. நான் இன்னைக்கு உங்களுக்காக ஜெபிக்கிறேன், எல்லா வாசலையும் நீங்கள் கடப்பீர்கள். ஜெபித்த போது முதல் வாசல் திறந்தது, ஆனால் பேதுரு சிறைக்குள்ளே தான் இருக்கிறான். 2வது வாசல் திறந்தது, பேதுரு சிறைக்குள்ளே தான் இருக்கிறான், இன்னும் வெளியே வரல. நீங்கள் நிறைய பேர் அந்த நிலையில் தான் இருக்கீங்க. முதல் வாசலை ஜெயிச்சிட்டோம், 2வது வாசலும் திறந்தாச்சு, ஆனால் இன்னும் சிறையிருப்பு நீங்காமல், ஒரு தூரம் பட்டணத்தினுடைய மகத்துவங்களை காணாமல் சிறைக்குள்ளே தான் இருக்கிறீர்கள். இந்த காலத்தில் நீங்கள் ஜெபத்தால் அந்த சிறை கதவையும் தாண்டி, அதற்கு பைபிள் சொன்ன வார்த்தை இரும்பு கதவு, அதையும் தாண்டி நீங்கள் பட்டணத்தினுடைய மகத்துவங்களுக்கு வர வேண்டும். நம்ம தாத்தா, நம்முடைய கிராண்ட்ஃபாதர், நம்முடைய கிராண்ட்மதர், அவங்கெல்லாம் உழைத்து களைத்து மரித்து போனார்கள். நிறைய பேர், நான் இப்படி நம்புகிறேன், நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய முற்பிதாக்கள் இன்னும் அந்த இரும்பு கதவை தாண்டாமலே உழைத்தும் களைத்தும் மரித்து போனார்கள். இன்றைக்கி என்னுடைய ஜெபம், இந்த 2025 அவங்க தாண்டாத இரும்பு கதவை நீங்கள் தாண்ட வேண்டும். நீங்கள் புரிஞ்சுக்கணும், அந்த இரும்பு கதவு ஒரு சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கு. அந்த சங்கிலி ஒரு சத்ருவின் கையில் இருக்குது. இந்த நாட்கள், இந்த வாரங்கள், இந்த மாதங்களெல்லாம் நீங்களும் நானும் ஜெபிக்க கர்த்தர் நம்முடைய கனவுகளை தாண்டி சீக்கிரத்தில் திறக்க வேண்டி இரும்பு கதவையும் திறந்து, கர்த்தர் உங்களை எங்க நிற்க வைக்கணும்னு நினைச்சாரோ அந்த கரையில் சீக்கிரம் நீங்கள் நிற்பீர்கள் என்று நான் நம்புகிறேன்.